அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்மளுடைய பாவ மன்னிப்பிற்காக 70,000 மலக்குமார்கள் துவா செய்ய வேண்டுமா? அப்ப இந்த ஒரு துவாவை ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். ஹஸ்ர் சூராவின் இந்த கடைசி 3 ஆயத்துக்கள் ஓதுகின்றாரோ அவருடன் 70,000 மலக்குகளை அல்லாஹு தாலா நியமிக்கின்றான். அவர்கள் அன்று மாலை வரை அவருக்காக பாவ மன்னிப்பு துவா செய்கிறார்கள். மேலும் அவர் அந்த பகலில் இறந்துவிட்டால் அவருடைய மரணம் ஷஹீதுகளின் மரணமாக கருதப்படுகின்றது. சுப்ஹானல்லாஹ். இதை மாலையில் ஓதுபவர்க்கும் இதே நன்மையை பெறுகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபியிடம், நீங்கள் இரவில் தூங்க படுக்கைக்கு செல்லும் போது ஹஸ்ர் சூராவின் கடைசி ஆயத்துகளை ஓதிக்கொள்ளுங்கள் என்று வசியத் செய்தார்கள். மேலும் நீர் இந்த ஆயத்துகள் இரவின் ஓதிய பின் தூங்கி அதே இரவில் இறந்துவிட்டாலும் ஷஹீதுடைய நன்மை அடைவீர்கள் என்று கூறினார்கள். இப்படி ஒரு சிறப்புமிக்க இந்த ஒரு சூறாவை நாம ஓதுனா நமக்கு 70,000 மலக்குமார்கள் நம்மளுடைய பாவ மன்னிப்பிற்காக துவா செய்வார்கள். மேலும் நம்ம மௌத்தானா நமக்கு ஷஹீதுடைய அந்தஸ்தும் நமக்கு கிடைக்கும். அந்த ஒரு துவா என்னன்னு நாம பார்க்கலாம். நாம காலையில 3 முறை அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீமி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், விரட்டப்பட்ட ஷைத்தானின் தீங்கை விட்டும் அனைத்தையும் அறிந்த அனைத்தையும் செவியேற்கின்ற அல்லாஹுவை கொண்டே பாதுகாவல் தேடுகின்றேன் என்று 3 முறை ஓதிய பின்பு இந்த ஒரு குர்ஆனுடைய அதாவது சூரா ஹஸ்ருடைய கடைசி 3 ஆயத்துகளை ஓதிக்கொள்ளணும். அந்த 3 ஆயத்து என்னன்னு இப்போ இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். ஹுவல்லாஹுல்லதி லா இலாஹ இல்லா ஹுவ ஆலிமுல் கைபி வ ஷஹாததி ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம். ஹுவல்லாஹுல்லதி லா இலாஹ இல்லா ஹுவ அல் மலிக்குல் குத்தூசுஸ் ஸலாமு முஃமினுல் முஹைமீனுல் அஸீஸுல் ஜப்பாருல் முத்தகப்பிர். சுப்ஹானல்லாஹில் அம்மா யுஷ்ரிகூன். ஹுவல்லாஹுல் ஹாலிகுல் பாரிஉல் முஸவ்விருல் லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா யுஸப்பிஹு லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் வஹுவல் அஸீஸுல் ஹகீம். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, அவன்தான் அல்லாஹ். அவன் எத்தகையவன் என்றால் அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு எந்த நாயனும் இல்லை. அவன் மறைவானவற்றையும் வெளிப்படையானதையும் அறிகின்றவன். அவன் அளவற்ற அருளாளன், மிக கிருபையுடையவன். அவன்தான் அல்லாஹ். அவன் எத்தகையவன் என்றால் அவனை தவிர வணக்கத்துக்குரிய வேறு எந்த நாயகனும் இல்லை. அவன் பேரரசன், மிக்க பரிசுத்தமானவன், சாந்திமயமானவன், பாதுகாப்பளிப்பவன், அபயமளிப்பவன், மிகைக்கின்றவன், அடக்கி ஆள்கின்றவன், பெருமைக்குரியவன். அவர்கள் இணை வைப்பவர்களை விட்டு அல்லாஹ் மகா தூய்மையானவன். அவன்தான் அல்லாஹ் படைக்கின்றவன், படைப்பினங்களை ஒழுங்குபடுத்துகின்றவன், உரு அமைக்கின்றவன். அவனுக்கு அழகிய திருப்பெயர்கள் இருக்கின்றன. வானங்களிலும் பூமிகளிலும் உள்ளவை அனைத்தையும் அவனை தஸ்பீக் செய்கின்றன. அவன் யாவற்றையும் மிகைத்தவன், ஞானம் உள்ளவன். இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு குர்ஆனுடைய ஆயத்தை இது மொத்தம் 3 ஆயத்து. இதுக்கு மேல நான் அஊது பில்லாஹில் ஸமீஇல் அலீமி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்ட்டு 3 முறை ஓதிய பின் இந்த ஒரு துவாவை நாம தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில ஓதிக்கிட்டே இருந்தா இன்ஷா அல்லாஹ் நமக்கு எப்போ மௌத்து வரும்னு தெரியாது. அந்த நேரம் நாம இதை ஓதி நம்ம பாக்கியசாலியா கூட ஆகலாம். ஷஹீதுடைய நன்மை நமக்கு கிடைக்கும். அதனால நம்ம இந்த ஒரு துவா வளமையாக்கிக்கிட்டா நமக்காக 70,000 மலக்குகள் நமக்காக பாவ மன்னிப்பு கேட்பாங்க. நமக்கு மௌத்தான ஷஹீதுடைய நன்மை கிடைக்கும். மௌத்துங்கிறத அல்லாஹ் நியமிச்ச ஒன்று. அது எப்ப வேணாலும் நமக்கு வரலாம். அதுக்கு முன்னாடி நாம இதை ஓதிக்கிட்டா நம்மளுடைய பாவங்களும் மன்னிக்கப்படும். நமக்கு நன்மையாக ஷஹீதுடைய அந்தஸ்தும் நமக்கு கிடைக்கும். எனவே இந்த ஒரு துவாவை நாம மரணம் செய்து நமக்காக துவா செய்ய வேண்டி மலக்குமார்களும் நமக்காக துவா செய்வாங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை நாம தொடர்ந்து ஓதி நன்மையை பெற அல்லாஹ் தாலா நமக்கு கிருபை செய்யட்டும். இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியாளனாக ஆக்க அல்லாஹ் நமக்கு அருள் புரியட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.